குழந்தைங்களா, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுக்குள்ள அந்த காட்டுல வாழ்ற பறவைங்க உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. எங்க பார்த்தாலும் செடிகள் பூக்கள் பசுமை நிறத்துல காணப்பட்டாலும் அந்த காட்டுல வாழ்ற பறவைங்களுக்கு உணவு கிடைக்கிறதே இல்லை. ஒரு நாள் அந்த காட்டுல வாழ்ற 3 பறவைங்க உணவை தேடி அந்த காட்டுக்குள்ளேயே திரிஞ்சாங்க. ரொம்ப தூரம் அலைஞ்சு அந்த 3 பறவைகளும் ஒரு மரத்துல ஒரே ஒரு பழத்தை பார்த்தாங்க. அந்த ஒரு பழத்துக்காக 3 குருவிகளும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஜம் ஜம் கிளி ரோசி குருவியை பார்த்து இப்படி சொல்லிச்சு. அப்ப கிளி ரோசி குருவியை பார்த்து ராணி காகத்தையும் பார்த்து இப்படி சொல்லிச்சு. நீங்க 2 பேரும் எனக்காக இந்த பழத்தை விட்டு கொடுங்க. என் குழந்தைங்க 2 நாளா சாப்பிடவே இல்லை. இந்த பழத்தையாவது நான் என் குழந்தைக்கு கொண்டுட்டு போறேன். அப்படிலாம் இந்த பழத்தை நான் உனக்கு கொடுக்க முடியாது. இது என்னோட பழம், எனக்கும் வேணும். இப்படியே நீ மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தா நான் எதை சாப்பிட்றது? அப்ப ரோசி குருவி கிளிக்கிட்ட இப்படி சொல்லிச்சு. கிளியக்கா, நீங்க இந்த பழத்தை எடுத்துக்கோங்க. நீங்க கொண்டு போய் உங்க குழந்தைக்கு கொடுங்க. ரோசி அப்படி சொன்னதும் ஜம் ஜம் கிளி அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. ரோசி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இருந்தது ஒரே ஒரு பழம், அதையும் அந்த ஜம்ஜம் குருவிக்கு நீ கொடுத்துட்ட. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கும் ரொம்ப பசிக்குது. ராணி அக்கா, அவங்க குழந்தைங்க 2 நாளா சாப்பிடலையா? பாவம், அந்த குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்கல்ல. இப்படி ரோசி குருவி ராணிக்காகவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்த வனதேவதை 2 பேர் முன்னாடியும் வந்தாங்க. பறவைங்களா, நீங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வனதேவதையே, இந்த காட்டுல எங்க பார்த்தாலும் பூக்களும் மரங்களும் நல்ல பச்சை நிறத்துல காணப்படுது. ஆனா எங்களுக்கு தேவையான இந்த காட்டுல எந்த உணவும் எங்களுக்கு தேவையானது கிடைக்கவே இல்லை. இந்த காட்டுல உணவு கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி குருவிங்களா, நான் உங்களுக்கு 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு பழம் தாரேன். அதை வச்சு நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு அதுல வர்றத நீங்க பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு முக்கியமான பழம். குருவிங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பழங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வனதேவதை ரோசி குருவிக்கும் ராணி காகத்துக்கும் ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்துச்சு. பழத்தை கொடுத்துட்டு வனதேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு ரோசி குருவி ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அப்படி வீட்டுக்கு போன ரோசி குருவி தன்னோட குழந்தைக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டு அந்த பழத்துல இருந்த விதைய தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சது. தேவதையே, நீங்க கொடுத்த பழத்துல இருக்கிற விதைய நான் என்னோட தோட்டத்துல நட்டு வச்சிருக்கேன். அது நல்லபடியா மரமாகி நிறைய பழங்களை கொடுக்கணும் அப்படின்னு ரோசி குருவி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தது. அம்மா அம்மா, இந்த விதைய மட்டும் ஏமா நம்ம இந்த காட்டுல நட்டு வைக்கிறோம்? செல்லமே, இந்த விதைய நம்ம இப்ப நட்டு வச்சா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது ஒரு பெரிய மரமாயி அதுல இருந்து நம்ம சாப்பிட்ட பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் ராணிக்காகவும் அந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு கோரிக்கு பாதியும் ராணிக்கும் பாதியும் 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஆனா அதோட விதைய ராணிக்காகவும் ஜன்னல் வழியா தூக்கி போட்டுடுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ரோசி குருவி தன்னோட தோட்டத்துல நட்டு வச்ச விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் உருவாகி அதுல இருந்து பழங்கள் வர ஆரம்பிச்சது. அனைத்து வகை பழங்களுமே அந்த மரத்துல கிடைச்சது. ரோசி குருவி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. ரோசி குருவி அந்த காட்டுல வாழ்ற பறவைங்களுக்கு எல்லாம் இந்த பழங்களை இலவசமா கொடுத்துச்சு. அந்த சமயம் ராணிக்காகமும் கோரிக்காகமும் ரோசி குருவி தோட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ ரோசி குருவியை பார்த்து ராணிக்காகம் இப்படி கேட்டுச்சு. ரோசி, எப்படி உன்னோட தோட்டத்துல மட்டும் இந்த மரத்துல இவ்வளோ பழங்கள் வருது? என்ன அதிசயம் இது? ஆமா ராணி அக்கா, அன்னைக்கு ஒரு நாள் வனதேவதை நம்ம 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு பழங்களை கொடுத்தாங்கல்ல. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நான் அதோட விதைய என்னோட
அப்படியா? சரி ரோசி, எனக்கு கொஞ்சம் பழங்கள் தாயேன். அப்படின்னு சொல்லி ராணிக்காக ரோசி குருவிக்கிட்ட இருந்து கொஞ்சம் பழங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. குறி, அந்த ரோசி குருவி தோட்டத்தில் இருக்க மரம் எனக்கு பிடிக்கல. அந்த மரம் நமக்கு சொந்தமாகணும். இல்லை அந்த மரம் அந்த ரோசி குருவி தோட்டத்தில் இருக்கவே கூடாது. நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும் கோரி. ராணி, அப்போ நாளைக்கு போய் அந்த மரத்தை நம்ம வெட்டிட்டு வந்துடலாமா ராணி? சரி கோரி, நீ சொல்ற ஐடியாவும் சரியா தான் இருக்கு. அப்படியே மறுநாள் காலையில ஆச்சு. ராணிக்காகவும் கூரிக்காகவும் கோடாரியை எடுத்துக்கிட்டு ரோசி குருவியோட தோட்டத்துக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போனாங்க. ராணிக்காகவும் கூரிக்காகவும் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மரத்துல இருக்கிற ஒரு கிளைய கூட 2 பேரனால வெட்ட முடியல. ராணி, என்ன இது? இந்த மரத்துல இருந்து ஒரு இலைய கூட நம்மளால வெட்ட முடியலையே. இது என்ன ஆச்சு? ஆமா கோரி, இது வனதேவதை கொடுத்த பழத்துல இருந்து வந்த மரம். அதனால தான் நம்ம வெட்ட முடியல. நம்ம பேசாம இந்த மரத்தை தீ வச்சு எரிச்சு விட்டுறலாமா? அப்படின்னு யோசிச்ச 2 காங்களும் தீய அந்த மரத்துல பத்த வைக்க போனாங்க. அப்போ அவங்க பத்த வச்ச தீய அவங்கள விரட்ட ஆரம்பிச்சது. உடனே 2 காங்களும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க. வேகமா பறந்து போனாங்க. ஆனாலும் அந்த தீ அவங்கள விடவே இல்லை. பின்னாடியே துரத்துட்டே போச்சு. கோரி, இந்த தீக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இது நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டே வருது. இப்ப நம்ம என்ன செய்யறது? ராணி, வேகமா பறந்து போ, வேகமா பறந்து போ. அது வருது, அது வருது. காங்கள் ரொம்ப தூரம் பறக்க முடியாம ஒரு இடத்துல நின்னாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தேவதை வந்தாங்க. வனதேவதையே, எங்களை மன்னிச்சிருமா. இனிமேல் நாங்க இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிரு தேவதையே. காங்களா, ஏன் அடுத்தவங்களோட வாழ்க்கையை நீங்க கெடுக்க பாக்குறீங்க? அந்த குருவி அந்த பழங்களை உங்களுக்கும் தானே இலவசமா கொடுத்துச்சு. அப்புறம் ஏன் அந்த மரத்தை இந்த மாதிரி வெட்டணும் எரிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை மன்னிச்சிரு தேவதையே. இனிமேல் இந்த மாதிரி தப்ப நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம். காகமே, அந்த குருவிக்கு கொடுத்த பழத்தை தானே நானும் உனக்கு அதே பழத்தை தானே கொடுத்தேன். அந்த குருவி எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்த்துருக்கு. அதே தானே நான் உனக்கு பண்ணேன். நீ என்ன பண்ணாத, தூக்கி வெளியே வீசிட்ட. அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளவு பழங்கள் வரும்? இனிமேலாவது இந்த காட்டுல வாழ்ற குருவிங்களுக்கு நீங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் கொடுக்காம இந்த காட்டுல வாழ பாருங்க அப்படின்னு சொல்லி தேவதை அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. குழந்தைங்களா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வாழ்க்கையை வாழணும். நமக்கு அதிர்ஷ்டம் ஒரு டைம் தான் வரும். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.